ஒரு தனி மனிதரே சபையாக, அவரே ஒரு அகாடமியாக, மியூசிக் அகாடமியாக, வீற்றிருக்கும் இசையின் விஸ்வரூபம் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கும், கலையின் விஸ்வரூபம் கலைஞானி சமசாருக்கும், கவிஞர் மேத்தா அவர்களுக்கும், திரு முத்துலிங்கம் அவர்களுக்கும், இனிய நண்பர் இளையன்பு அவர்களுக்கும், திரு ஆர் பாஸ்கரன் அவர்களுக்கும், குமுதத்தின் சேர்மன் திரு வரதராஜன் அவர்களுக்கும், வாசகர்களாகிய எனக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பிறந்த நாள்ங்கிறது வந்து என்னன்னா, யாராலும் நாம் பிறந்த நாள். அதுல எனக்கு ஒன்னும் பெருமை இருக்கிறதா நமக்கு ஒன்னும் பெருமை இருக்கிறதா எனக்கு தெரியல. நான் வந்து என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுறதில்லை. நம்மால் நாம் பிறந்த நாள், நம்மால் நாம் சிறந்த நாள், அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா அதை குறிச்சு வச்சுட்டு கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பயோடேட்டால பாத்தீங்கன்னா 14/4/1989 அதுதான் என்னுடைய பிறந்த நாள் போட்டுட்டேன். என்னுடைய முதல் படம் வெளியான நாள். என்ன மாதிரி சில ஆட்களுக்கு சில நல்ல விஷயங்கள் மட்டுமே, சாதனைகள் மட்டுமே பண்ணவங்களுக்கு இது வந்து ஒரு கட்டுப்படியாகும். திரு இளையராஜா அவர்களுக்கு இந்த மாதிரி கொண்டாடணும்னா அவரால் பிறந்த மெட்டுக்கள், அவரால் பிறந்த இசை, இப்படி ஒன்னொன்னா சொல்லிட்டே போனோம்னா அவருக்கு எத்தனை பிறந்த நாள் கொண்டாடுறது? அப்படி பிறந்த நாள் கொண்டாடணும்னா வாழ்நாள் பூரா நம்ம கொண்டாடிட்டே இருக்கணும். அந்த வாழ்நாள் பூரா நம்ம அந்த மியூசிக் அகாடமியை வந்து புக் பண்ணணும். அது கூட பண்ணிடலாம், அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா இந்த KK நகர்ல இருந்து நான் இங்க வரணும்னு வச்சுக்கலாம், வண்டிக்கு வந்து பெட்ரோல் போட்டு வரணும். பெட்ரோல் போட்டு வரணும், அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. நீங்க சமீபத்தில் ஒரு ஸ்பான்சர்ட்ட போய், மெயின் ஸ்பான்சர், நீங்க என்ன கொடுக்குறீங்க கேட்டா 10 லிட்டர் பெட்ரோல் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதான் மேக்சிமம் ஒரு ஆளை கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து வாழ்நாள் பூரா நம்ம கொண்டாடுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்கிறதுனாலதான் அடையாளமா இந்த ஒரே ஒரு நாளை வந்து அவருடைய பிறந்த நாள் நினைச்சு நம்ம கொண்டாடுறோமே தவிர அவருக்கு வந்து நம்ம வாழ்நாள் பூரா கொண்டாடலாம். பிரசாத் ஸ்டுடியோல வந்து இந்த 35 வருஷம் அவருடைய இசை பயணத்துல அவருக்கு கிடைச்ச விருதுகளும் கேடயமா நிறைய இருக்கும். அதுல பிரசாத் ஸ்டுடியோல பாத்தீங்கன்னா இப்ப கூட நான் கொடுத்திருக்க ஒரு போட்டோ ஃப்ரேம் ஒண்ணு இருக்கு, அவருடைய பிறந்த நாளுக்கு இருக்கு நான் கொடுத்தது. வழக்கமா ராஜா சார் சொல்லுவாரு, மியூசிக் இஸ் நத்திங் பட் விண்ட் அப்படின்ட்டு. ஆனா நான் சொல்வேன், இளையராஜா இஸ் நத்திங் பட் மியூசிக், இளையராஜா இஸ் நத்திங் பட் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ ஃப்ரேம் ஒன்று நான் கொடுத்தேன். எப்போ கொடுத்தேன், அது இன்னமும் அங்கேயே பழுப்பேறி போயிருக்கும். இவ்வளவு பெரிய இசைஞானி என்னுடைய போட்டோ வச்சிருக்காருன்னா அந்த கொழுப்பு எனக்கு எவ்வளவு கொழுப்பேறி போயிருக்கும். அந்த கொழுப்பை தாங்க முடியாம இன்னைக்கு அதே மாதிரி ஒரு சின்ன பரிசை கொடுத்து மறுபடியும் என்னுடைய பேச்சை நான் தொடர்றேன். நான் ஒரு ஓரின சேர்க்கையாளர். சொன்னோடனே ஒரு அதிர்ச்சி வருது. உடல் ரீதியாக அல்ல, மனல் ரீதியாக. பொதுவாக நம்ம வாக்கியங்களோ இல்ல வார்த்தைகளுக்கோ அவங்க ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒரு அர்த்தத்தை மட்டுமே தான் நம்ம பிரதிபலிப்போமே தவிர புதுசா அதுக்கு ஒரு அர்த்தத்தை பார்க்கும்போது நமக்கு நிறைய அதிர்ச்சி வரும். இனத்தோட இனம் சேரும், நான் சொல்லல, எல்லாரும் சொல்லியிருக்காங்க இனத்தோட இனம் சேரும் அப்படின்னா என்ன, ஒரே இனத்தோட தான் இன்னொரு இனம் சேரும். அதே மாதிரி கற்போரை காமொருவர், கற்போரை காமொருவர், காதல் ஒருவர் சொல்ல காமொருவர் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த ஒரே இனத்தோட சேர்ந்து காமம் வருதலோ இந்த காதல் வருதலோ சுலபமான சகஜமான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது நான் கலையின் மீது காமமும் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞன் மீது தீரா காதலும் கொண்டவன். அதனாலதான் வந்து நான் ஓரின சேர்க்கையாளர்னு சொன்னேன். இதுல வந்து ஆப்போசிட் செக்ஸ் இருக்கணும் அவசியமே இல்லை காதல் கொள்றதுக்கு. பல நேரத்தில் வந்து எப்ப நான் வந்து ராஜா சார்ட்ட போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன், எனக்கு வந்து அமைதி ரொம்ப பிடிக்கும். சர்ச்சுக்கு போவேன், அந்த உயர்ந்த கோபுரம் அதுல வந்து துக்கமோட நம்ம உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்குள்ள வேற ஏதோ நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாதிரி எனக்கு தோணும் போதுதான் இந்த இளையராஜா கோபுரத்தின் கீழே போய் நான் அமர்ந்துவிட்டேன். அந்த சந்தோஷம் வந்து எனக்கு வார்த்தையிலே சொல்ல முடியாத மாதிரி ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். ஒரு தடவை வந்து ராஜா சார் வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. நான் ஒரு வெத்து பேப்பர் ஒண்ணு கொடுத்தேன் அவர்கிட்ட. அந்த வெத்து பேப்பரை திருப்பி பார்த்தாரு. நான் மறுபடியும் ஒரு சின்ன பேப்பர் ஒண்ணு எழுதி கொடுத்தேன். அதுல என்ன எழுதியிருந்தேன்னா, பிரபஞ்சமாய் வியாபித்திருக்கும் வெற்றிடத்தை மையிட்டு சுருக்க விரும்பாமல்
பிரபஞ்சமாய் வியாபித்திருக்கும் வெற்றிடத்தை மையத்து சுருக்க விரும்பாமல் பார்த்திபன் அப்படின்னு கொடுத்திருந்தேன். அதாவது அந்த பேப்பர்ல நான் எங்கேயாவது ஒரு சின்ன வரி எழுதிச்சோன்னா கூட, ஒரு வார்த்தை எழுதிச்சோன்னா கூட அது சுருங்கிடும் அப்படிங்கிற அர்த்தத்துல நான் அவர் கொடுத்தேன். ஒரு கண் இணைக்கிற நேரத்துக்குள்ள அவர் திருப்பி சொன்னாரு, நீ மையிடுவதால் சுருங்கி விடுமோ பிரபஞ்சம், நீ மையிடுவதால் சுருங்கி விடுமோ பிரபஞ்சம் அப்படின்னாரு. இது எப்படின்னா இந்த செகண்டுக்குள்ள சொன்னாரு. நான் அப்படியே பார்த்துட்டு நான் சொன்னேன், இங்க மட்டும் நம்ம ரெண்டு பேரும் ஆப்போசிட் செக்ஸா இருந்தா கதையே வேற சார் அப்படின்னு. அதாவது அந்த சாதுரியம், அந்த சாமர்த்தியம், அந்த ஆளுமை கீழே நம்ம மனசு எங்கேயோ தப்பிக்கிறது. இன்னும் பச்சையா சொன்னா மனதோட மனது கலவி கொள்ளும். அந்த மாதிரியான ஒரு ஆளுமை மிக்கவர் ராஜா சார். ராஜா சார் மட்டும் இல்ல, பல நேரத்தில் கமல் சாருடைய ஆபீஸுக்கு போய் அவரோட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது உள்ள நுழையும் போது இருந்ததை விட வெளியே வரும்போது நிறைய காதலோட, மனசு நிறைய காதலோட வருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காதலிக்கிறதுக்கு அங்க ஒரு பெண் பாலாம் தேவையில்லை. அவர் ஒரு சிறந்த கலைஞனா இருந்தாலே போதும். அதனாலதான் சொன்னா நான் ஓரின சேர்க்கையாளர்னு சொல்லிட்டு. அதான் கரெக்ட். இசையமைப்பாளர்கள் தன்னுடைய இசையால நம்மளுடைய இதயத்தை தொடலாம். ஆனா இளையராஜா அவர்களுடைய பாடல்கள், நிறைய பாடல்களால உங்களுடைய ஆன்மாவை தொட்டிருக்காரா இல்லையா? தொட்டிருக்காரா இல்லையா? ஆன்மாவை யாரால் தொட முடியும் என்றால் ஆண்டவனால் மட்டும்தான் ஆன்மாவை தொட முடியும். ஆண்டவன் சொன்னோம்னா அது கொஞ்சம் டென்ஸ் மாறுது. அது பாஸ்ட் டென்ஸ்ல மட்டுமே இருக்கு. ஆண்டவன், ஆள்பவன், ஆளப் போகிறவன் திரு இளையராஜா அவர்கள் தான். அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. அப்படிப்பட்ட ஆண்டவன் வெளியிடும் இந்த புத்தகங்களை ஆழ்வார்பேட்டை ஆண்டவன் மூலமா வெளியிடுறது மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இன்னும் நான் நிறைய பேசுறதுக்காக எடுத்து வச்சிருந்தேன். இந்த விஜய் டிவில பாத்தீங்கன்னா நிகழ்ச்சியில கலந்துச்சுன்னா 1 கோடி பரிசுன்னுவாங்க. ஆனா இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்ததுனால புண்ணியம் 1 கோடி புண்ணியம் பெற்றவனாக, புண்ணிய கோடியாக உங்களிடமிருந்து வெளிப்படைக்கு நன்றி. வணக்கம். மிக்க நன்றி சார். அடுத்ததாக